பார்க்கவே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. காமிக்கிட்டோமா? இது பாருங்க. ஆல் ஆர் கண்ணா லட்டு திங்க ஆசையா. இது பாருங்க, வேற லெவலில் இருக்கிறாங்க. ஹலோ டியூஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூக்கெட் வந்திருக்கோம். எஸ், இங்கே ஒரு வைபாகவே இருக்குது. இங்கே வந்து இந்த ஸ்ட்ரீட்டே பார்த்தீங்களா ஒரு வைபாக இருக்குது. இந்த வீடியோ வந்து ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. எந்த இடம் நான் காமிக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தான் டிஷ் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்டே பண்ண போகிறோம். பான் கோர் போஹ். நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்காக. இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் டியூஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாருமே செக்இன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு ஆர்வம் தாங்க முடியாமல் நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடப்போம். எஸ், கோல் ஹோட்டல்லாம் ஏதோ பயங்கரமான ஹோட்டல்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது பாருங்களா. இங்கே இருக்க பார்பர் ஷாப். இங்கே மேக்ஸிமம் இந்த மாதிரி பிக்கப் ட்ரக்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஓ, இந்த பாருங்க, ஃபார்ச்சுனர்லாம் இருக்குது. டொயோட்டா தான் நிறைய இங்கே யூஸ் பண்ணுறாங்க போல. 2026க்காக ஃபுல்லாகவே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் நியூ இயருக்கு நாளைக்கு முன்னாடி நான் வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நியூ இயர்க்கு வந்து தான் செம வைப்பாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது இந்த இடம். ஆக்சுவலாக இது வந்து சென்டர் ஆஃப் த சிட்டின்னு நினைக்கிறேன். ஊரோட கிளினிக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு டெம்பிள். என்ன பாருங்க, இது வந்து ஆக்சுவலாக ஒரு என்னது ஹாக்வான் காங் டெம்பிள் புக்கெட். டிராகன் டெம்பிள். பாருங்க, சூப்பராக இருக்குது. இது ஒரு டெம்பிள். டியூட்ஸ், இங்கே ஒரு ஹோட்டல் பார்த்தேன். பார்க்கவே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. காமிக்கிட்டோமா? இது பாருங்க. இங்க வா. ஆல் ஆர் கண்ணா லட்டு திங்க ஆசையா. இது பாருங்க, வேற லெவலில் இருக்கிறாங்க. ஃபுல்லாக கைஸ். YouTuber? Yes. Do you want to tell anything? Huh? Do you want to tell anything? Thank you for coming. Yeah, thank you. Welcome to Baan Kor Poh. Yeah. How was the price here, and can you explain here? Explain. Very well. Good to stay. Good location near the old town. Near Old Town. Near Old Town. Any other locations nearby? Near everything good. Everything is good. Good restaurant around here. Okay. டியூட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் த சிட்டி மாதிரி புக்கெட்டில். இங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கிட்டக்கையாக இருக்குது. நாங்கள் செக் பண்ண வரைக்கும் நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்கிறோம். கொஞ்சம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் செக்யூர்டாகவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா சிசிடிவிஸ்லாம் இருக்குது. இது வந்து கீழே ஆள் பியர் வேணா கூட இருக்கும். உங்களுக்கு பியர் வேணா நீங்கள் வாங்கிக்கலாம். 8 to 10 பீப்புள்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம்.
இதுக்கெலாம் ஒரு ரேட் வச்சுருக்காங்க. வாட்டருக்கு வந்து 20 பாத், கோக் வந்து 30 பாத், ஸ்ப்ரைட்டு 30, ஆல்கஹால் இது பாருங்க சிங்கான்னு ஒரு இது இருக்குது, சாங்கன் இருக்குது, லியோன் இருக்குது, இதெல்லாம் ஒரு ரேட். இது பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ரூம் மாதிரி. இந்த எலிஃபண்ட் கேர் போலாம். எலிஃபண்ட் கேர் டைகர் கிங். இவர் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க கிங்குன்னு இருங்க நான் எல்லாத்தையும் எடுக்கிறேன். ஒன்று எடு. இங்கே வந்து என்ன போகணும் எல்லாமே வச்சு கிராஃப்டிங் வேணும். நம்ம ஊர் காசு தான் 180 ரூபா தான் வருது. யூஸ் பண்ணிடலாமா? ஆமாம். ரூம் நல்லா இருக்கா? என்ன தலைவா சொல்லுங்க, சொல்லுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் இருக்குது, ப்ளஸ் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 சோஃபாஸ் இருக்குது. யூத்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம். இங்கே வந்து ஒரு பெட் இருக்குது. ஒரு கொஞ்சம் நீட்டாக இருக்குது இந்த ரூமு. நெக்ஸ்ட் ரூம் பார்ப்போமா? அப்படியே உள்ள போயிட்டு இந்த ஊர்ல வாவ், யார் பாது? சந்துருவா? ரூம் நமக்காகவே செஞ்சு வச்சிருக்கு. தொப்பை தெரியுது ப்ரோ. ஒன்லி 6 packs. 6 பேக்ஸா? சூப்பராக இருக்குல்ல? நல்லா இருக்கு. கால் தான் வலிக்குது இன்னைக்கு மலேசியா முருகர் தரிசனத்துக்காக. இது வந்து ஒரு ரூம். இந்த பாருங்க, அப்படியே நம்ம உள்ளே வந்தோன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேர் படுக்கலாம், இங்கே 2 பேர் படுக்கலாம், இங்கே திரும்ப இன்னொரு 2 பேர் படுக்கலாம். இது பாருங்க செப்பல்லாம் வச்சுருக்காங்க உள்ளே நடக்கிறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸ். வாவ், கபோர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. நைஸ். இது வந்து ரெஸ்ட் ரூம். ஷவரு கொஞ்சம் ஸ்லீக்காக நல்லா இருக்கு. அப்படியே இந்த சைடு வந்தால் இங்கே வாஷிங் மிஷின் வைக்கலாம்னு ஐடியா பண்ணியிருப்பாங்க போல், வைக்கல. சிந்து பப்பா எல்லா ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர் வச்சுருக்காங்க. அது பாருங்க. மறக்காம என்னோட பாஸ்போர்ட் அங்கே கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. எப்படி பப்பா இருக்கு ரூமு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? இங்கே பாரு. ஆனா இந்த சாய் ஜெந்து கூட தங்கணும்னு நினைச்சாதான் ரொம்ப கவலையா. யார் கூட? சாய் ஜெந்து. யார் அது? சாய் ஜெந்து? ஓ சாயா? அடிப்பாய். இங்கே பாருங்க ஃபேனு. நல்லா இருக்கு இந்த ரூம், ப்ளசண்ட்டாக. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபுக்கெட் சிட்டியில் தான் இருக்குது. ரொம்பவே நீட் அண்ட் ப்ளசண்ட்டாக இருக்குது. இது எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளஸ் வந்து நான் பார்த்துட்டு கூட சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் இருக்குது, ஒரு மிரர் இருக்குது. இது என்னது? இது ஒரு ரெஸ்ட் ரூம். ஒரு 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது. கொஞ்சம் சூப்பர் க்ளீனாக இருக்குது. இங்கே பாருங்களேன். இந்த குட்டி குட்டி பால்ஸ் வந்து சின்ன வயசில் நம்ம விளையாடுவோம்ல, அந்த பால்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. செம்ம க்ளீனாக வச்சுருக்காங்க. டியூட்ஸ், நான் வந்து இந்த ரூமை வந்து நேற்று நைட்டு காமிச்சிருப்பேன். அதாவது நேற்று நைட்டு தான் நாங்கள் வந்தோம், ஸோ அதனால் நான் காமிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டே வியூவில் இந்த ஸ்ட்ரீட் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நிறைய கடைங்க இருக்குது, கொஞ்சம் மெயின் ரோடே இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேஎஃப்சிலாம் இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் இங்கே வந்து சாப்பாடு செட் ஆகலாம், கேஎஃப்சியில் ட்ரை பண்ணலாம், அப்படிலாம் மெக்டியில் ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் நாம தான் இருக்குது. வரும். இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக பிளான்டேஷன்ஸ்லாம் வச்சு, ஆனால் சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கும். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி செக்மெண்ட் இருக்குது இந்த ஏரியாவுக்கு. பான் கார் போ. பாருங்களா,
சூப்பராக இருக்குல்ல. இவங்க ஆக்சுவலாக மாடல் சிந்து கவி. ஹாய் டியூட்ஸ். இந்த ஸ்டே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபுக்கெட் டவுனில் இருக்குது. கரெக்டாக எக்ஸாக்ட் அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஓனர்கிட்டே கேட்போம். Hello. Yeah, hello. Yes. What is the exact location and what are the places nearby? This location located on Phuket Old Town. We located on Phuket Road, and our property is nearby the Old Town and good restaurant around here. So if you come to Phuket, don't forget us. Baan Kor Poh accommodation. Your phone number? No phone number. Just WhatsApp number or anything to book directly to you? book number. Can we tell that number? Yeah, that number easy for you. Very helpful. We walk there. Yeah, what's that number there? Can you tell me? Nearby. Yeah, Phuket Old Town. So, our property is nearby Phuket Old Town. Just walk from our property to Old Town just 5 minutes. And around property we have a lot of restaurant, good restaurant around here. Many kind of food. So it's easy for you to find and stay in Phuket Town. If you come to Phuket Town, don't forget us. Baan Kor Poh. Thank you. Okay, Okay, dude. that's it. உங்களுக்கு இந்த ஸ்டே வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ரொம்பவே ட்ரஸ்டடு. நீங்கள் வந்து நிறைய வந்து ஸ்கேம் நடக்கும் அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இது வந்து ரொம்பவே ட்ரஸ்டடு. ஸோ நீங்கள் டேரெக்டாகவும் புக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அகோடா மூலியமாகவும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் அகோடா பேஸ் பண்ணி தான் நாங்கள் புக் பண்ணி வந்தோம். கொஞ்சம் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது, ரொம்ப சீப்பராகவே இருக்குது. ஓகே டியூட்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். வரண்டா சின்னசாமி. சரிடா.